மலையில் ஏழைகளின் வாழ்க்கை. சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு, அப்புறம் லூசிபுரா, இவங்க எல்லாரும் நல்ல தோழிங்க. இவங்க எல்லாரும் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க தாத்தா கட்டுன ரொம்பவும் பலமா இருக்கிற ஒரு ஓட்டு வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வீடு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருந்தாலும் மழையோ வெயிலோ அந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே பாதுகாப்பா தான் இருக்கும். அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த சின்ன பசங்களான புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா, பன்னுக்கிளி எல்லாரும் சிட்டில ஒரு சாஃப்ட்வேர் வேலையில சேர்ந்து அங்கேயே பெரிய பெரிய பங்களா வீட்டை வாங்கிக்கிட்டாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் கிடைச்சதுனால 3 பசங்களும் கார்ல அவங்களுடைய கிராமத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. சின்ன காக்கா காரை விட்டு இறங்கி அவங்களுடைய பழைய வீட்டை பார்த்து முகம் மாத்திக்கிட்டு, என்னடா பன்னு, இன்னும் நம்ம ஊரு டெவலப்மெண்ட் ஆகலையா? சிட்டில அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இங்க வந்து இந்த ஓட்டு வீட்டுல இருக்கிறதுனா எனக்கு அழுகையா வருது. ஆமாண்டா சின்னும், நம்ம சிட்டில நம்ம விண்டோஸ் எல்லாம் கூட கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இங்க இந்த ஓட்டு வீட பார்க்கும்போது எனக்கும் அழுகையா தான் வருது. அதை கேட்டு புஜ்ஜி குருவி, ஆமாண்டா, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். சிட்டில நம்ம இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த குடிசை வீடு செட்டே ஆகாது. நம்ம இங்க இருக்கிற இந்த ஓட்டு வீடு, குடிசை வீடெல்லாம் உடைச்சு போட்டு சிட்டி மாதிரியே பெரிய பெரிய வீட்டை கட்டி நம்ம அம்மாவங்கள அதுல இருக்க வைக்கலாம். நம்ம கிட்ட தான் பணம் இருக்குல்ல. பசங்க 3 பேருமே அதே விஷயத்த அவங்க அம்மாங்க கிட்ட சொன்னாங்க. சிட்டில போய் கை நிறைய பணம் சம்பாதிச்சு தான் பிள்ளைங்க நமக்காக புது வீடு கட்டி கொடுக்கறாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டு எல்லாருமே சந்தோஷமா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா மகிக்கழுகு, லூசிபுரா 2 பேருமே அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகிக்கழுகு கோவமா, என்ன பசங்களா, இந்த வீட்டை இடிக்கலான்னு வந்திருக்கீங்களா? இந்த வீட்டை இடிச்சிட்டு நீங்க அப்பார்ட்மெண்ட்டை கட்ட போறீங்களா? எங்க தாத்தா பாட்டங்காலத்துல கட்டுன இந்த மண் வீடு எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்க கட்டுற காங்கிரீட் வீடால சும்மா அனலுதான் அடிக்கும். அப்போ பன்னு சிரிச்சுக்கிட்டே, மகி ஆண்டி, நீங்க என்ன இன்னும் அதே பழைய காலத்துல தான் இருக்கீங்களா? நீங்க இருக்கிற இந்த மண்ணு வீடு எந்த காத்துக்கு வேணாலும் விழுந்து போவோம். ஆனா நாங்க கட்டுற சிமெண்ட், இட்டிகை உபயோகப்படுத்தி கட்டுற வீடு எப்பவுமே விழுகே விழுகாது. இங்க பாருங்க பன்னு, நாங்க இருக்கிற இந்த மண் வீடு வெயில் காலத்துல சில்லுன்னு, மழை காலத்துல நல்ல சூடா எதமா இருக்கும். அதனால நீங்க என்னதான் சொன்னாலும் எங்க வீடை நாங்க இடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டோம். சின்ன காக்கா கிண்டலா, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க வேணா இந்த பழைய மண் வீட்லயே இருங்க. ஆனா எங்க அம்மாங்களுக்காக நாங்க புதுசு அப்பார்ட்மெண்ட்டை கட்டியே கட்டுவோம். அப்படி துணி, சோட்டோ, சிச்சு இருந்த அந்த பழைய வீடுங்களை எல்லாத்தையுமே இடிச்சு போட்டுட்டு சிட்டில இருந்து பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஒரே ஒரு மாசத்துல அந்த ஊர்ல பெரிய பங்களா வீட கட்டினாங்க. அது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள டைல்ஸ் ஃப்ளோரிங், அதே மாதிரி எல்லாம் ஸ்டைலாவும் இருந்துச்சு. சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி 3 பேரும் கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாங்க. அப்பா, என்ன சோட்டு, நம்ம வீடு இவ்வளோ பெருசா இருக்கு. கனவுல கூட இந்த மாதிரி வீட்டுல இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. என் பொண்ணு என் தலையெழுத்தையே மாத்திட்டான். ஆமா துணி, அந்த வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தா எப்படி உட்கார வைக்கிறதுன்னு பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா இங்க பாரு, இந்த காங்கிரீட் வீடு எவ்வளவு பலமா இருக்கு. அந்த மகிலூசி நம்மள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, என் பையன் கூட என் வீட்டு முன்னாடி பெருசா கிளாஸ போட்டிருக்கான். அதுல என் மூஞ்ச நான் டெய்லி பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த ஊரு ஜனங்க நம்மள பார்த்து பொறாமப்படுறாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. மறுபடியும் பசங்க 3 பேருக்குமே லீவ் கொடுத்ததுனால சந்தோஷமா ஊருக்கு போய் அம்மாங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் மறுபடியும் ஊருக்கு வந்தாங்க. வந்த முதல் 3 நாள் வரைக்கும் ஏசியை போட்டுக்கிட்டு அந்த பெரிய பங்களா வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா 4வது நாள் ஊர்ல நிலைமை மாற ஆரம்பிச்சுது. ஆகாயத்துல மேகமூட்டமா இருந்துச்சு. மழை பெய்யறதுக்கான எல்லா வாய்ப்பும் தெரிஞ்சுது. என்னடா பன்னு, இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே. ஆமா துணி, காத்து என்னமோ பயங்கரமா வருது. ஏதாவது புயல் காத்து வருதா என்ன? மதிய நேரம் ஆகும்போது மெதுவா வீசிக்கிட்டு இருந்த அந்த காத்து ரொம்பவும் வேகமா ஒரு புயல் காத்து மாதிரி மாறுச்சு. அதே மாதிரி அந்த காத்துக்கு மரங்களெல்லாம்
ஒடிஞ்சு விழ ஆரம்பிச்சுது. காத்தோட சேர்ந்து பயங்கரமா மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இடி மின்னல் சத்தமும் கேட்கறதுனால புஜ்ஜி கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் காத்துக்கு டப் டப்னு அடிச்சுக்கிச்சு. அதை பார்த்து டுனி பயந்தே போயிட்டா. புஜ்ஜி, என்னம்மா, நம்ம ஜன்னலுக்கு போட்ட கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போகுது. அது நம்ம மேல பட்ட ஆபத்தாச்சே. அதுக்கு புஜ்ஜி, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரியா அதே நேரத்துக்கு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு மேல இருந்த அந்த இரும்பு ஷீட்டு அடிச்ச காத்துக்கு எப்படி பறந்து போச்சுன்னே தெரியல, பறந்து தூரமா போய் விழுந்துருச்சு. பாவம் சிச்சு காக்கா அழுதுகிட்டு இருந்துச்சு. ஐயோ, என் பையன் ₹1,00,000 செலவு பண்ணி கட்டி வச்ச ஷெட்டெல்லாம் எகிரி போதே. ஐயோ, சின்ன வீட்டுக்குள்ள தண்ணி வருது. இந்த தண்ணியால நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ? அப்போ சின்ன காக்கா, அம்மா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. சிட்டில எதுவுமே வீடுங்களுக்கு பிரச்சனை வராது, ஆனா இங்கதான் கண்ணாடிங்கெல்லாம் எகிரி போகுது. கிராமத்துல அடிக்கிற அந்த காத்து மழைக்கு அவங்களுடைய அந்த கான்கிரீட் வீடெல்லாம் தாங்கல, கண்ணாடி எல்லாமே உடைய ஆரம்பிச்சுது. அதே மாதிரி செவருல எல்லாம் விரிசலும் விட ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டுக்கிளி அழுதுகிட்டே, ஐயோ, என்னோட புது வீடு, என் பையன் எனக்காக கட்டி கொடுத்த வீடு இப்ப ஒழுகுது. மறுபடியும் என் வாழ்க்கை தெருவுக்கு வந்துருச்சா? அப்போ துணியும் சத்தமா அழுதுகிட்டே, புஜ்ஜி, இந்த காத்துக்கு நம்ம வீட்டோட கண்ணாடி ஜன்னல் எல்லாம் உடைஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. நம்ம பில்டிங்கும் எப்ப விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சின்ன காக்கா குளிர்ல நடுங்கிக்கிட்டே, புஜ்ஜி, பன்னு, நம்ம சிட்டி கிளைமேட்டுக்கு அந்த வீடு நம்மளுக்கு சரி வரும், ஆனா இந்த கிராமத்து கிளைமேட்டுக்கு நம்மளோட இந்த வீடு செட் ஆகாது. இங்க காத்து அதிகம், என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. டேய், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அடிக்கிற காத்துக்கு நம்ம அந்த மரம் நல்லா இருக்கு நாங்க போய் நின்னா அதுக்கப்புறம் எந்த மரம் எப்படி நம்ம மேல விழுவோன்னே தெரியாது. அப்படி எல்லாருமே மழையில நனைஞ்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் புஜ்ஜியோட பார்வை ஒரு வீட்டு மேல போச்சு. அந்த வீட்டை பார்த்து புஜ்ஜி குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அப்போ புஜ்ஜி அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும், பண்ணு, அம்மா, அங்க பாருங்களேன், அந்த வீட்டை பாருங்க. எல்லாரும் புஜ்ஜி சொன்ன பக்கம் திரும்பி பார்த்தாங்க. அங்க தூரத்துல மகிக்கழுகு லூசிபுராவோட அந்த காலத்து பழைய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டோட கதவு திறந்துதான் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள எந்த ஒரு சாரலும் போல, கொஞ்சம் கூட தண்ணியும் போல. அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் அந்த காத்துக்கு படப்படன்னு அடிச்சுக்கவும் இல்லை. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஓடும் கூட ரொம்பவே பலமா இருந்துச்சு. அடிக்கிற காத்துக்கு ஒரு ஓடு கூட பறந்து போகவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த வீடு. வாவ், வாட் த ஹெல். டே பன்னு, அங்க பாத்தியா, நம்ம கட்டுன பெரிய பெரிய பங்களாவே விழுந்து போச்சு. ஆனா அது மண் வீடு, சாதாரணமான ஓட்டு வீடு. ஆனா அங்க பாரு, எதுவுமே ஆகல. அதுதான்டா பழைய காலத்து டெக்னாலஜி. நம்ம தாத்தாவுங்களுக்கெல்லாம் மண்ணால வீடை எவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்ட முடியும்னு தெரியும். ஆனா நம்ம சிட்டிக்காரங்களுக்கு எப்படி அழகா கட்டணும்னு தான் தெரியும். அந்த வீட்டோட ஷேப்பு காத்த நல்லா தடுக்குது, அதனால தான் அந்த வீடு விழுகல. அப்போ துணி அழுதுகிட்டே, பன்னு, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். பாதுகாப்பான நம்மளோட ஓட்டு வீடை இடிச்சிட்டு பங்களாவை கட்டிக்கிட்டோம். ஆனா இப்ப பாத்தியா, சரி வா, அந்த மகி வீட்டுக்கு போய் கதவை தட்டி உதவியாச்சு கேட்கலாம். எல்லாருமே மகிக்கழுகோட வீட்டுக்கிட்ட போய் நின்னுக்கிட்டு வீட்டு கதவை தட்டி சத்தமா கூப்பிட்டாங்க. மகி, ஓ மகி, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, நாங்க மழையில நனையிறோம். அவங்க மெதுவா கதவை திறந்தாங்க. உள்ள மகிக்கழுகும் லூசிபுராவும் குளிர் காயறதுக்காக நெருப்பு மூட்டி அதை சுத்தி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில மழையில வந்து நின்னுக்கிட்டு இருக்கிற அவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, சோட்டு, துணி, சிச்சு, என்ன கொற்ற மலையில இங்க வந்திருக்கீங்க? ஆமா, உங்க பங்களா என்ன ஆச்சு? சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. இந்தாங்க, முதல்ல இந்த டவல்ல தொடச்சுக்கோங்க. வாங்க, இப்படி உக்காருங்க, நல்ல சூடா இருக்கும். எல்லாரும் உள்ள வந்தாங்க. அவங்க தலையை தோட்டிக்கிட்டு குளிர் காயறதுக்காக நெருப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. வெளியில புயல் காத்தே வீசினாலும் கூட வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு அதோட சத்தம் கூட கேட்கல. சொல்லப்போனா ரொம்ப கதகதப்பாதான் இருந்துச்சு. இத பார்த்து சிட்டில படிச்ச அந்த பசங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. மகி ஆண்டி,
அன்னைக்கு நாங்க சிட்டில இருந்து வந்தவங்க, சிட்டில பெரிய பெரிய பில்டிங்ல வாழ்ந்தவங்க அப்படின்னு உங்களோட ஓட்டு வீட பார்த்து ரொம்ப கேவலமா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனா நாங்க கேவலமா பேசினாலும் அந்த வீடு தான் இன்னைக்கு எங்களுக்கு தங்கறதுக்கு இடத்தை கொடுத்து காப்பாத்திருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா ஆண்டி, நாங்க சிட்டில வாழ்ந்தவங்க, சிட்டில பெரிய பங்களால இருந்தவங்கன்னு உங்களை நாங்க ரொம்ப கேவலமா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டி. மஹி சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்க பசங்களா, நீங்க பேசுனது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க இப்பத்த ஜெனரேஷன் அவங்க அப்படிதான் யோசிப்பீங்க. ஆனா நாங்க பழைய காலத்து ஜனங்க. நீங்களும் பழைய காலத்து ஸ்டைல பார்த்து தப்பா பேசக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கும். எங்களோட மண் வீட்டை பார்த்து நீங்க சிரிக்க கூடாது. ஏன்னா அந்த மண் வீடு தான் உங்களுக்கு இங்க தங்குறதுக்கு இடத்த கொடுத்திருக்கு. அப்போ டொனி அழுதுகிட்டே, ஆமா மகி, நாங்க எங்களோட பழைய வீடை இடிச்சிட்டு புது பங்களாவை கட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இப்ப அதை பத்தி எல்லாம் யாருமே பேசுறது வேண்டாம். இந்த குளிருக்கு நான் சாப்பாடு வெடிச்சு வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சின்ன காக்கா சந்தோஷமா, அடடே, நாட்டிக்கோழி குழம்பா, இந்த மழைக்கு சூப்பரா இருக்கும். அப்படி எல்லாருமே அந்த மண் தரையில பாய் போட்டு சந்தோஷமா உட்காந்து சுட சுட சாப்பாடு சாப்பிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள கதகதப்பா இருந்துச்சு. வெளியில என்னத காத்து வீசி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் கூட வீட்டுக்குள்ள எந்த ஒரு சத்தமும் கேட்காம ரொம்ப கதகதப்பாவே இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சிட்டு பசங்க எல்லாருமே ஒரு பாய் போட்டு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல பசங்க 3 பேருமே அந்த வீட்டை பார்த்து அந்த காலத்திலேயே எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி கட்டிருக்காங்க இந்த வீட்டைன்னு பசங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. டேய், பாத்தீங்களா எவ்வளவு பழைய வீடா இருந்தாலும் முகத்துல ஒரு துளி தண்ணி கூட இல்ல. இதே நம்ம வீட்லயா இருந்தா நம்ம முகமெல்லாம் நனைஞ்சு போயிருக்கோம். ஆமாண்டா, நாளைக்கு மழை குறைஞ்சதும் சிட்டிக்கு போய் ஒரு வேலை செய்யறேன். புஜ்ஜி, என்னடி பண்ண போற? நான் மறுபடியும் டவுனுக்கு போய் இந்த வீடெல்லாம் இடிச்சிட்டு எங்க அம்மாவுக்கு மண்ணால அதே மாதிரி ஓடால அழகான வீட்டை இதே கிராமத்துல கட்டி கொடுக்க போறேன். சூப்பர் ஐடியா புஜ்ஜி. நாங்க கூட அதே மாதிரி வீட்டை கட்டுறோம். அன்னைக்கு ராத்திரி பசங்க கட்டின அந்த பங்களா வீட்டை விட அவங்க தாத்தாங்க கட்டி இருக்கிற அந்த சின்ன ஓட்டு வீடு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பழைய வீடு, மண் வீடு அப்படின்னு எந்த வீட்டை கேவலமா பார்த்தாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அதே பழைய மண் வீட்டு தான் அவங்க எல்லாருடைய உசிரையும் காப்பாத்துச்சு. பறவைங்களோட கிராமத்தில் மழை. சிச்சு காக்காவுக்கு எப்பவுமே ஒரே கனவு தான், எந்த வேலையும் செய்யாம கொஞ்சம் கூட கஷ்டப்படாம கால் மேல கால் போட்டு ராணி மாதிரி வாழணுங்கிறது. ஆனா இப்ப அவ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை அதுக்கு நேர்மாறா இருந்துச்சு. சிச்சுவுக்கு இருக்கிறது ஊருக்குள்ள ஒரே ஒரு வீடு மட்டும்தான். ஆனா அந்த வீட்டுக்கு முன்னாடி பெரிய காலி இடம் இருந்துச்சு. வயிற்று பொழப்புக்காகவும் தான் புள்ள சின்னவ பாத்துக்கிறதுக்காகவும் சிச்சு காக்கா தினமும் துணியோட வயல்ல பகல்ல கூலி வேலைக்கும் சாயந்தர நேரம் சோட்டுக்கிளியோட வீட்டு வேலைக்கும் போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வயல்ல சிச்சு காக்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெயில்ல ரொம்ப தாகமாவும் இருந்துச்சு, இடுப்பும் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா இடுப்பை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, அடிக்கிற வெயிலுக்கு என்னால வேலை செய்யவே முடியல. இடுப்பு வேற ரொம்ப வலி எடுக்குது. இந்த துணி வேற என்ன இவ்வளோ வேலை செய்ய சொல்றான். இந்த துணி ஏசியில உக்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு எனக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இவங்கள மாதிரி நிலைமை எப்ப வருமோ என்னவோ. நானும் ஏதாவது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு எப்போ இவங்கள மாதிரியே நிம்மதியா வேலை செய்வேனோ தெரியல. அப்போ வயலுக்கு வந்த துணி, என்ன சிச்சோ, தனக்குள்ள தானே ஏதோ நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் மார்க்கெட்டுக்கு போனோம். சீக்கிரமா அங்க இருக்கிற கச்சடா எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிப்போ, சரியா? அப்போ சிச்சு துணி கிட்ட, ஐயோ துணி, என் வேலைய எனக்கு செய்ய தெரியும். நான் வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். லூசி வீட்லயும் என்ன வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். அப்படி சிச்சு காக்கா அன்னைக்கு நாள் பூரா துணி சோட்டுவோட வீட்டுல வேலைய பார்த்துட்டு ரொம்பவும் டயர்டா சாயந்தர நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அப்போ வீட்டு வாசல்ல சிச்சுவோட புள்ளையான சின்ன காக்கா சோகமா நின்னுக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா சின்னுவுக்கு சாப்பாடு கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த ஊர்ல கவர்மெண்ட் ஆபீசரா வேலை பாக்குற மகிக்கழுகு சிச்சு காக்காவோட பூமிய கையில ஒரு டேப் வச்சுக்கிட்டு அந்த இடத்த அளந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியப்பட்டா. என்ன மகி, இந்த ராத்திரி நேரத்துல
டேப் எடுத்துக்கிட்டு ஏதோ கையில புடிச்சுக்கிட்டு என் வீட்டு முன்னாடி வந்து அளந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன இங்க ஏதாவது தங்க புதையல் இருக்கா? அப்போ மகிக்கழுகு அது கையில இருக்கிற பேப்பர்ஸ பார்த்து, இங்க எந்த தங்கமும் இல்ல. நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். கவர்மெண்ட் இங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ் இருக்கு. டவுன்ல வண்டிங்க நடமாட கஷ்டமா இருக்குன்னு இந்த வழியா ஒரு பைபாஸ் ரோட கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணிருக்கு. சிச்சு காக்கா ஆச்சரியமா, மகி, பைபாஸ் ரோடு வந்தா எனக்கு என்ன? இந்த ஊர்ல ஒரு சைட்ல தானே என்னோட வீடு இருக்கு. அதுதான் சிச்சு, இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது. உன் வீடு இருக்கே இந்த நடு இடத்துல தான் பைபாஸ் ரோடே வருது. அதனாலதான் நானும் வந்து இங்க அளவெடுத்துக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் எப்ப வேணாலும் உன்னோட வீட்டை எடுத்துக்கலாம். என்ன இந்த பக்கமா அளவெடுக்க சொல்லிருக்காங்க. அதனாலதான் அளவெடுத்துக்கிட்டு இருக்கேன். பாவம் சிச்சு காக்கா ரொம்பவும் ஷாக் ஆயிட்டா. இங்க பாருங்க மகி, நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்றீங்க. ஊர்ல எவ்வளவு வீடுங்க இருக்கு. அவங்க வீட்டு முன்னாடி எல்லாம் வழிய போடாம நான் இருக்கிற இந்த வீட்டு முன்னாடி வழிய போடுறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பெரிய பாவம். சின்ன காக்கா அழுதுகிட்டே, அங்கிள், எங்க வீட்டு முன்னாடி ரோட போட்டுட்டா அதுக்கப்புறம் நான் எங்க அங்கிள் விளையாடுறது? எனக்கு எங்க வீடு வேணும் ப்ளீஸ். அவங்க மகிஹத்தும், சிச்சு, இது வந்து கவர்மெண்டோட ஆர்டரு. கவர்மெண்ட்டே உனக்கு இந்த வீட்டை இங்கிருந்து எடுத்துட்டு உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நிறைய காசு கொடுக்கும். நீ அந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்க எங்க இடம் காட்டுறாங்களோ அங்க போய் தாராளமா உன்னோட வீட்டை கட்டிக்கலாம். அப்போ சிச்சு ரொம்பவும் கோவமா, என்னது காசு கொடுக்குறீங்களா? உங்க காசு யாருக்கு வேணும் மகி? நீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். இந்த வீடு என்னோட உயிர். ஓட்டு வீடானாலும் இதுல தான் என் கனவே இருக்கு. நீங்க வேணாலும் உங்க பிளானை இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாத்திக்குங்க. அதை கேட்டு மகிக்கழுகு, இவ்வளெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எங்க பேச்ச கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கியா? எல்லாம் உன்னோட கர்மம். நாளைக்கு காலையில நீ வீட்டை விட்டு வெளியே வரும்போது உனக்கு கால் வைக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியே வழியே இருக்காது. நான் என்னோட வேலையை செய்ய போறேன். நாளைக்கு காலையிலேயே ஜேசிபி வரும், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து அந்த இடம் மட்டும்தான். அதுவும் போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பாவம் யோசிச்சுக்கிட்டே தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில மகிக்கழுகு மறுபடியும் வந்துச்சு. சிச்சு காக்கா எவ்வளவுதான் தடுத்தாலும் யாரும் கேட்கவே இல்ல. சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற அந்த பெரிய இடத்துல ரொம்ப பெரிய பள்ளத்தை அவங்க தோண்டினாங்க. இப்போ சிச்சு காக்காவோட வீட்டு வாசல்லையே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சிச்சு சின்ன 2 பேருமே இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சின்னவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அம்மா, இன்னைக்கு நீங்க வேலைக்கே போல. வேலைக்கு போவாததுனால காசு இல்லாம வீட்ல எதுவுமே சமைக்கல. வீட்ல சமையல் செய்ய எந்த பொருளும் இல்லம்மா. அப்போ சிச்சு அவ கண்ணீரை தொலைச்சுக்கிட்டு, ஐயோ மகனே, அழுவாதப்பா. என்னாலையும் நான் உயிருக்குயிரா நேசிக்கிற என்னோட இடம் போகுது அப்படின்னா வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி குடிச்சிட்டு எப்படியோ வயிற்று நிறைச்சிக்கிட்டு படுத்துக்கப்பா. நாளைக்கு அம்மா வேலைக்கு போய் உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். நான் உயிருக்கு மேல நினைக்கிற என்னோட இடம் போகுதேன்னு நான் ரொம்ப கவலையோட இருக்கேன். அப்படி அம்மாவும் பிள்ளையும் அன்னைக்கு ராத்திரி பட்னியா தான் தூங்குனாங்க. சரியா நடுராத்திரியில ஆகாயத்துல வானிலை மாற ஆரம்பிச்சுது. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான காத்தோட ஊருக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சுது. பேஞ்ச மழைக்கு ஊர்ல இருக்கிற அணைக்கட்டெல்லாம் உடைஞ்சு போய் தண்ணிய ஊருக்குள்ள வர மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து சின்ன காக்கா பயந்து போய், அம்மா, என்னம்மா வெளியே அவ்வளவு ஜோரா சத்தம் கேக்குது? இடி வேற இடியுது. எனக்கு பயமா இருக்கு. வீடு விழுவாதில்லம்மா. ஐயோ பன்னு, வெளிய ஜோரா காத்தும் மழையும் வருதுடா. நீ கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ பயப்படாம தூங்கு. அப்படி அதிகமா பேஞ்ச அந்த மழையில ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் அதிகமாகி ஆத்தோட அணைக்கட்டு உடைஞ்சி தண்ணி நேரா ஊருக்குள்ள வந்துச்சு. வந்த தண்ணி சிச்சு காக்காவோட வாசல்ல இருக்கிற பெரிய பள்ளத்துல நிறைஞ்சி அவங்க வீட்டையும் தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வரும்போது அந்த தண்ணியோட சேர்ந்து ஆத்துக்குள்ள இருக்கிற மீனுங்க எல்லாம் கூட வந்துச்சு. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆச்சு. சின்ன காக்கா வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த நிலைமைய பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். உடனே சத்தமா உள்ள இருந்து சிச்சு காக்காவை அவன் கூப்பிட ஆரம்பிச்சான். அம்மா, அம்மா, வெளியே வந்து பாருங்கம்மா. நம்ம வீட்டு முன்னாடி கடலே வந்திருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
சிச்சு காக்கா ஆச்சரியமா ஓடி வந்து என்னடா கத்துற? எங்கடா கடலு? சிச்சுவும் ரொம்ப ஆச்சரியமா, ஐயோ, என்னடா இது? நேத்து இங்க பெரிய குண்டே தோண்டி இருந்தாங்க, இப்ப பார்த்தா கடல் மாதிரி இருக்கு. இங்க இருந்த குண்டு என்னடா ஆச்சு? அம்மா அங்க பாருங்கம்மா, அந்த தண்ணியில ஏதோ எகுறுது. என்னங்கம்மா அது? அப்போ சிச்சு காக்கா தண்ணிய பார்த்து, அடடே, டேய், அது மீனுடா. நைட்டு முழுக்க மழை வந்துச்சுல, கடல்ல இருக்கிற மீனெல்லாம் அடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. அடடே, இனிமே மீனை தேடி கடலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல, நம்ம வீட்டு முன்னாடியே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் சிச்சு காக்காவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. ஏன்னா அவ எப்பவுமே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட இருக்கிறவ. ராணி மாதிரி வாழணும் அப்படிங்கிற அவளுடைய ஆசை இப்போ நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு அவ கண்ணு முன்னாடி இருந்துச்சு. டே சின்னு, நேத்து வரைக்கும் அந்த கவர்மெண்ட்காரங்க நம்ம வீட்டு முன்னாடி குண்டு எடுத்தாங்கன்னு நம்ம கவலையோட இருந்தோம்ல, இன்னைக்கு அதே குண்டு நம்மள காப்பாத்திருக்குடா. இனிமே நம்ம கடலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. அந்த கடவுள் டைரக்டா மீனை நம்ம வீட்டு வாசப்படிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அம்மோ, நம்ம இனிமே இந்த மீனை புடிச்சு சாப்பிடுறதாம்மா? ஐயோ பைத்தியக்கார புள்ளைய, இந்த மீனை வெறும் சாப்பிடுறது மட்டும் இல்லடா, நான் இவ்வளவு நாளா துணியோட வயலுக்கு போய் வேலை செஞ்சிருக்கேன், அந்த சோட்டுவோட வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த மீனெல்லாம் புடிச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து பணத்தை சம்பாதிக்க போறேன். இனிமே நம்மளுக்கு நல்ல காலம்தான். சரி சரி, உள்ள போய் வலை பாத்திரம் எல்லாம் கொண்டு வா. சிச்சு காக்கா அவ வீட்டு வாசல்லயே உக்காந்துக்கிட்டு கையில இருக்கிற ஒரு தூண்டில எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ள போட்டா. நேத்து ஆத்து தண்ணியில நிறைய பெரிய பெரிய மீனுங்க வந்து அந்த பள்ளத்துல மாட்டிக்கிட்டதுனால கொஞ்ச நேரத்திலேயே அவ 2 கூட நிறைய பெரிய பெரிய மீனுங்களை பிடிச்சா. அந்த மீனுங்க எல்லாம் இன்னும் உசுரோட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 கூட மீனை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு நடுவுல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் அங்க அவ சத்தமா கத்தி வியாபாரம் செஞ்சா. வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷா கடல்ல இருந்து உங்களுக்காக பிடிச்சிட்டு வந்த மீன். வாங்க வாங்க, ரொம்ப குறைவான விலையில உங்களுக்காக மழை காலத்துல. அப்பதான் அங்க வந்த துணி சோட்டு 2 பேருமே, ஏ சிச்சு, காலையில இருந்து வயலுக்கு வேலைக்கு வரலன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ என்னவோ இங்க வந்து மீனை வித்துக்கிட்டு இருக்க. ஆமா, இந்த மீன் எங்க இருந்து? ஏ சிச்சு, ஆமாண்டி, காலையில இருந்து வீட்டுக்கு பாத்திரம் கழுவ வரலன்னு நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்த மீனை வித்துக்கிட்டு இருக்கேன். எங்க இருந்து இந்த மீன்? எப்படி வந்தது ஐடியா? சிச்சு காக்கா ரொம்பவும் ஸ்டைலா, துணி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட கூலி வேலை செய்யறதுக்கு அந்த சோட்டு வீட்டுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் என்னால வர முடியாது. நான் இப்போ ஒரு பிசினஸ் உமன். என்னோட கஷ்டத்தை பார்த்து அந்த கடவுள் அந்த கடலையே நேரா என் வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. நான் ஹாயா டீ குடிச்சுக்கிட்டே மீன் பிடிக்கலாம். அப்படிதான் ஃப்ரெஷ்ஷா மீனை பிடிச்சுக்கிட்டு வந்தேன். அப்போ மஹி அங்க வந்து, என்ன சிச்சு, வியாபாரம் பலே ஜோரா நடக்குது? அதுக்கு சிச்சு, மகி, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நேத்து என் வீட்டு முன்னாடி பெரிய குண்டை தோண்டி வச்சுட்டு போயிட்டீங்களா? நேத்து நைட்டு அடிச்ச மழைக்கு கடல்ல இருக்கிற மீனெல்லாம் அந்த குண்டுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு காலையிலேயே ரோடு போட வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்ல. மஹி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, அந்த விஷயத்த பத்தி தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நேத்து ஊருக்குள்ள தண்ணி வந்து டேமே உடஞ்சு போய் ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்ததுனால அந்த இடத்துல ரோடு போட முடியாதுன்னு கவர்மெண்டே முடிவெடுத்துருச்சு. அதனால இனிமே உன்னோட இடம் உனக்குதான், அங்க நாங்க ரோட போட மாட்டோம், அந்த காவா அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டாங்க. சின்னு ரொம்ப சந்தோஷமா, வாவ் அம்மா, கேட்டீங்களா? நம்ம இடம் நம்மளுக்கே திருப்பி கிடைச்சிருக்கு. அந்த குண்டால நம்மளுக்கு இன்னைக்கு மீனும் கிடைக்குது. நம்ம இனிமே சந்தோஷமா இருக்கலாம். அப்போ சிச்சு சந்தோஷமா, ஐயோ மகி, நீங்க சொல்றது உண்மையா? இனிமே என் இடம் எனக்கு தானா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டேன். இந்தாங்க, இந்த பெரிய மீனை எடுத்துட்டு போய் குழம்பு வச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. வாவ் சிச்சு, ஒரே மழையில உன்னோட தலையெழுத்தே மாறி போச்சு. நீயும் எப்பவுமே கால் மேல கால் போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணணும்னு யோசிச்சல, இன்னைக்கு உன்னோட கனவு நினைவாச்சு. எனக்கு 2 கிலோ மீன் கொடு. ஆமா சிச்சு, இன்னைக்கு என் வீட்லயும் மீன் குழம்புதான். சிச்சு காக்கா சந்தோஷமா துணி சோட்டு ஊச்சனங்க எல்லாருக்குமே அந்த மீனை வித்தா. அன்னைக்கு ஒரே நாள்ல அவ கை நிறைய பணத்தை சம்பாதிச்சா. கடவுளோட கருணை இருக்கிறதுனால கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்து தோணுன அந்த பள்ளம் கூட இப்போ அவ வாழ்க்கைக்கு ஒரு வருமானத்துக்கான ஒரு வழிய காட்டுச்சு. தினமும் சிச்சு காக்கா சந்தோஷமா டீயை குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வெளியில வந்து திண்ணையில உக்காந்துக்கிட்டே தூண்டில போட்டு மெதுவா மீனை பிடிச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் ஊருக்கு நடுவுல இருக்கிற மார்க்கெட்ல வித்து கை நிறைய பணத்தை சம்பாதிச்சு தான் புள்ள சின்ன கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா.